சுபான்ஷு சுக்லாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். நீங்க தொடரலாம். பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது தன்னுடைய வாழ்த்து செய்தியினை பதிவிட்டிருக்கின்றார். நாட்டு மக்களுடன் இணைந்து சுபான்ஷு சுக்லாவை வரவேற்பதில் தேசம் பெருமிதம் கொள்கின்றது என்ற ஒரு கருத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். அமெரிக்க நாட்டினுடைய பசிபிக் கடலிலே சுபான்ஷு சுக்லா தரையிறங்கி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் இருந்தவாறு நேரலையில் பார்த்து இந்த செய்தியினை பதிவிட்டிருக்கின்றார். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பத்திரமாக திரும்பி இருக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லாவை இந்த தருணத்தில் வரவேற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய அந்த வாழ்த்து செய்தியிலே பதிவிட்டிருக்கின்றார். ஏற்கனவே அந்த விண்வெளி நிலையத்தை சென்றடைந்த பொழுதும் வாழ்த்தியிருந்தார். தற்பொழுது நாம் பார்க்கின்றோம் அந்த பகுதி, அதாவது விண்கலன் பாராசூட்டோடு இறங்கி இருந்த அந்த பகுதியானது இழுத்து வரப்படுகின்றது. இன்னும் 1-2 நொடிகளில் பத்திரமாக அந்த விண்கலனை ஒட்டி நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய படகின் மூலமாக 4 வீரர்களும் மீட்கப்பட்டு உடனடியாக அழைத்து செல்லப்பட இருக்கின்றார்கள். அந்த படகு நேரடியாக வளையமிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இழுத்து வரப்பட இருக்கின்றது. இழுத்து வந்து படகிற்குள்ளாக அந்த விண்கலன் நிறுத்தப்படும். அதன் பிறகு அது அந்த நிலப்பகுதியை நோக்கி சென்றடைந்து அங்கு அவர்களுக்கான பயிற்சி மையத்திலே உரிய பயிற்சிகளை வழங்க இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வாழ்த்து செய்தியினை சுபான்ஷு சுக்லா அவர்களுக்காக பதிவிட்டிருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய இந்த பயணம் நம்முடைய இஸ்ரோவிற்கான மிக முக்கியமான ஒரு பயணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.